கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இந்த வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்திலிருந்து, அவருடைய பிரசன்னத்திலிருந்து, எருசலேமிலிருந்து உங்களோடு கூட பேசும்படியான ஒரு ஈவை தேவன் கொடுத்திருக்கிறார். கடந்த 6 நாட்களாக தேவன் ஒவ்வொரு நாளும் அருமையாக நடத்தி கொண்டு வந்தார். அவர் வாழ்ந்த இடத்திலே, அவர் சென்ற அநேக இடங்களிலே கடந்து போய் பார்க்கும்படியான ஒரு மாபெரும் ஈவை கொடுத்தார். இந்த வேளையிலும் கூட உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம் தேவன் பெரியவர். உலகத்தில் இருப்போனை பார்க்கலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே வேதம் முழுமையாக தம்மை நம்பின, தம்மை விசுவாசித்த அனைத்து தேவ ஜனங்களுக்கும் அவர் பெரிய காரியம் செய்திருக்கிறார். அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட அவரை நம்புகின்ற, அவரை விசுவாசிக்கின்ற நமக்கும் கூட கர்த்தர் பெரிய காரியம் செய்ய விரும்புகிறவராயிருக்கிறார். ஒன்று நாம் செய்ய வேண்டும். பயப்படாதே தேசமே, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பயத்தை முழுமையாக விளக்க விரும்புகிறார். பவுல் சொல்லுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த ஆவி கொடுத்திருக்கிறபடினாலே இந்த வழியிலும் கூட பயத்தை விளக்க நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். 2வது, மகிழ்ந்து களிக்கூறு. பெரிய தேவனை ஆராதிக்கிறபடினாலே மகிழ்ந்து களிக்கூறும்படியாக தேவனை நினைக்கும் போதெல்லாம் மகிழ்ச்சி நமக்குள் கடந்து வர வேண்டும். அநேக நிகழ்ச்சிகளுக்கு, பண்டிகை நாட்களிலே மகிழ்ச்சி வருவதை விட தேவனை சிந்திக்கின்ற போது நமக்கு வருகிற மகிழ்ச்சி தான் அவர் பார்வையிலே மகிமையுள்ளதாக, இளையேறப்பட்டதாக இருக்கிறபடினாலே களிக்கூறு என்று சொல்லி பார்க்கிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. மனம் மகிழ்ந்து தேவனை நாம் ஆராதிக்கின்ற போது, மனமகிழ்ந்து தேவனை ஸ்தோத்திரிக்கின்ற போது நம் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு பலவிதமான பிரச்சனை இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், பலவீனத்தினால் கலக்கங்கள் இருக்கலாம். பயப்பட வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். இந்த 3 மாதங்களிலே விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பேன் சொல்லி பார்க்கிறோம். அதுபோல இந்த 3 மாதத்திலே கர்த்தர் நாம் யாவருக்கும், உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும்படியாக சித்தமுள்ளவராக இருக்கிறபடினாலே நாம் தேவனை நோக்கி பார்க்கும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நடி செலுத்துகிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான்னு சொன்ன இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தை ஜீவனுள்ளது கர்த்தாவே. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒழிந்து போவதில்லை கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளதால் கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பெரிய காரியத்தை தேவன் செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் இனிவரும் நாட்களிலே கலங்கி குழம்பி பயந்து நாங்கள் நின்று விடாதபடிக்கு மகிழ்ந்து களிக்கூற, ஆண்டவர் என்று யோசிக்கும் போதெல்லாம் மகிழ்ச்சி, தேவன் என்று சிந்திக்கும் போதெல்லாம் மகிழ்ச்சி வரத்தக்கதான அந்த மகிழ்ந்து களிக்கூறுகிற அனுபவத்தில் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.